அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. வெல்கம் பேக் டு தமிழ் இஸ்லாமிய பாதை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? மறக்காமல் கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள். ஏன் அல்ஹம்துலில்லான்னு சொல்கிறேன்னா, அல்லாஹுவை நம்ம அல்ஹம்துலில்லான்னு புகழும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயம் மகிழ்ச்சி அடைவான். நான் உங்களை எப்படி இருக்கீங்கன்னு கேட்கும்போது அல்ஹம்துலில்லான்னு நீங்கள் சொல்லும்போது அல்லாஹால ரொம்பவே மகிழ்ச்சி அடைப்பான். உங்களுடைய நிலைமையை நல்ல நிலைமைக்கு உண்டாக்குவான் இன்ஷா அல்லாஹ். அதனால் மறக்காமல் கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லான்னு சொல்லுங்கள். நான் சொல்கிற சலாமுக்கு பதில் சலாம் சொல்லுங்கள். இன்னும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு அமலை நம்ம செய்யும்போதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத்தை எழுதி தருகிறான். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ பேரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரே ஒரு சூறாவினால் அல்லாஹால பரக்கத்தை கொடுத்து, இன்னும் சொல்ல போனால் அவங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு வறுமையும் வராமல் அல்லாஹால பணக்காரனாக்குகிறான். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சூறா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலையும் சரி, உடல் ஆரோக்கியத்திலையும் சரி, நமக்கு வேண்டிய எல்லா தேவைகளையும் சரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவேற்றி கொடுக்குறான். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையை அல்லாஹால பரக்கத்தாக்கி தருகிறான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு சூறாவையும் ஒரு சிறந்த ஒரே ஒரு திக்ரை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எந்த சந்தேகங்கள் இருந்தாலுமே சரி இன்ஷா அல்லாஹ் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அதுக்காக பதிலை நான் கொடுப்பேன். கமெண்ட்டில் யார் யாரெல்லாம் துவாவுக்காக வேண்டுறீங்களோ இன்ஷா அல்லாஹ் உங்களை அனைவருக்காகவும் துவா செய்து கொண்டு தான் இருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்ஷா அல்லாஹ் இந்த பயானில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் பல நாளாக அல்லாஹ்விடம் கேட்டுக்கொண்டே இருப்போம். நம்ம துவா எப்போ நிறைவேறணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டே இருப்போம். அதே போல தான் நம்ம வாழ்விலும் சரி, நம்ம எதிர்பார்க்குற விஷயமா இருக்கட்டும், நமக்கு வேண்டிய நம்ம விருப்பமான எல்லா விஷயமும் நடந்து கிடைக்க இந்த ஒரே ஒரு சூறாவையும் ரொம்பவே சிறந்த இந்த ஒரு திக்ரையும் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதி வரும்போது உங்களுடைய தேவை இன்ஷா அல்லாஹ் நிறைவேறி இருக்கும். என்னுடைய வாழ்க்கையிலையும் சரி, இன்னும் பலருடைய வாழ்க்கையிலையும் சரி அல்லாஹால பரக்கத்தையும் ரஹமத்தையும் கொடுத்துருக்கான். நல்ல நிலைமையில் அல்லாஹால வச்சிருக்கிறான். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பயனடையணும் அப்படின்றதுக்காண்டி தான் உங்களுக்காகவே இந்த ஒரு வீடியோ இன்ஷா அல்லாஹ் ஹதீஸ் மூலமாகவே நம்ம போட்டிருக்கோம். கண்டிப்பாக நிச்சயமாக அல்லாஹால உங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் போக்கி, வறுமையெல்லாம் போக்கி பரக்கத்தை கொடுப்பான். உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை நிம்மதியை கொடுப்பான். உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பாக்க அல்லாஹால ஆக்கியருள்வான். நீங்கள் என்ன நினைத்து அல்லாஹ்விடத்தில் கேட்குறீங்களோ அல்லாஹால நிறைவேற்றி கொடுப்பான். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் ஓதின ஒரு சூறா, அதிகம் வாக்களித்த ஒரு சூறா. அதனால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் ஓதுங்க. ஏன்னா இவ்வளோ கஷ்டம் எனக்கு இருக்குது, இவ்வளோ பெரிய சோதனை அல்லாஹால கொடுத்துட்டானே, இவ்வளோ பெரிய கஷ்டம் என்னை சூழ்ந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் கவலைப்படுவதும் உண்டு. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு சோதனை ஏற்படுத்துகிறான். அதற்கான தீர்வை ரப்பு ஒரே நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான்னு நம்பிக்கையோடு இருங்க. நம்முடைய பிரச்சனை நினைத்து நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகாமல், டென்ஷன் ஆகாமல் அல்லாஹ் மேலே பொறுப்பேற்று நமக்கு ஏற்படுற எல்லா பிரச்சனையுமே அல்லாஹ்விடத்தில் சரணடைந்து ஒப்படைங்க. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை கொடுப்பான். யார் மூலியமாவது அல்லாஹால கொடுப்பான். இப்போ இதை ஓதுனா கண்டிப்பாக நமக்கு இது சரியாகும், இதை செஞ்சால் இதை தொழுதா நமக்கு சரியாகும் இப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் மூலயமாக, பயான் மூலமாக, திக்ரு மூலமாக அல்லாஹால உங்களுக்கு ஒரு நேர்வழியை காமிச்சிருப்பான். நிறைய பேர் பலனடைஞ்ச ஒரு சூறா தான் இன்ஷா அல்லாஹ். இந்த திக்ரையும் மறக்காமல் ஓதுங்க. இது ஓத ஒரு 5 நிமிடம் கூட ஆகாது. அந்த அளவுக்கு இலகுவான ஒரு சூறா, இலகுவான திக்ரு தான் இந்த சூறா. மற்றும் திக்ரின் மூலமாக நீங்கள் சொல்லி அல்லாஹ்விடம் உதவி தேடுங்க. கண்டிப்பாக அல்லாஹால ஈமானோடும் உறுதியோடும் நம்பிக்கையோடும் இருப்பவர்களுக்கு அல்லாஹால நிச்சயம் நற்கூலியை மட்டும்தான் கொடுப்பான். நிச்சயம் அவனை நம்பி அல்லாஹ்விடத்தில் சொல்லி இந்த சூறாவை நம்ம ஓதி நம்ம கேட்கும்போது அல்லாஹ்வின் நெருக்கத்தையும் அவனுடைய அருளையும் இன்ஷா அல்லாஹ் நமக்கு கொடுப்பான். நம்ம எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா அல்லாஹால நம்பிக்கையோடும் உறுதியோடும் நம்ம ஓதி கேட்கும்போது நிச்சயம் அவன் கொடுக்கக்கூடிய ரப்பாக இருக்கிறான். நிறைய பேர் இதை ஓதி பயனடைஞ்சிருக்காங்க. எதனால்? அவங்க முழுமையாக அல்லாஹ்வை நம்பினாங்க, ஈமானில் உறுதியாக இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனால் எப்போ ஓதணும், எப்படியெல்லாம் அவங்க ஓதுனாங்க, இப்படி எல்லாமே இருக்குது. அவங்க
அவங்க வளமையாக ஓதுனாங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்தாலா அவங்களுடைய வறுமையை போக்கி அவங்கள அல்லாஹ்தாலா அவங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை, ரஹ்மத்தை, சந்தோஷத்தை, நிம்மதி அல்லாஹ்தாலா கொடுத்தான். இதை விட வேறு என்ன வேணும்? அல்லாஹ்தாலா கடன் பிரச்சனையை அடைத்தான். அப்போ எவ்வளோ தேவையாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன தேவையாக இருந்தாலும் சரி, பெரிய தேவையாக இருந்தாலும் சரி, இந்த சூறாவின் மூலம், இந்த திக்ரின் மூலமாக நம்ம கேட்கும்போது நிச்சயம் நமக்கு நன்மையான விஷயத்தை அல்லாஹ்தாலா கொடுக்குறான். நம்ம கேட்டதை அல்லாஹ்தாலா கொடுக்குறான். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த திக்ரு தான். அது மட்டும் இல்லாமல் இந்த திக்ரு அல்லாஹ்வை புகழக்கூடிய ஒரு அற்புதமான திக்ரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த சக்தி பெற்ற சூறாவும் தான். நபி தினமும் ஓதிய அதிகம் வாக்களித்த சூறா தான் பணக்கார சூறா. அதுதான் சூரத்துல் வாக்கியா. ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன சூறானே சொல்லலாம். ஏன்னா நிறைய பேர் இதை ஓதிருப்போம், ஆனால் இதெல்லாம் நம்ம ஓதணுமா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுருவோம். நமக்கு தெரிஞ்ச சூறா தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவோம். ஆனால் அப்படி கிடையாது. நம்ம தினமும் இந்த வளமையாக ஓதணும் அப்படின்னா நிச்சயம் இந்த சூரத்துல் வாக்கியா வளமையாக இப்போ ஓதிட்டோம், நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம 5 நிமிஷத்துலேயே நம்ம ஓதிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு சூறா. நம்ம எவ்வளோ பேர் எனக்கு கஷ்டம் இருக்குது, கவலை இருக்குன்னு சொல்லிட்டு மற்றவங்கள்ட்ட புலம்புவோம். ஆனால் அதற்கான தீர்வை நம்மையே வச்சுருக்கோம், அல்லாஹ்தாலா நமக்கு காமிச்சிருக்கோம். ஆனால் நம்ம ஓதாமல் இருப்போம் ஒரு சில பேர். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த சூரத்துல் வாக்கியாவை நீங்கள் தினமும் ஒரு தடவை ஓதணும். முடிஞ்சது நீங்கள் ஒரு தடவையாவது இன்ஷா அல்லாஹ் காலையாக இருந்தாலும் சரி, மாலை, இரவு, இந்த 3 நேரத்தில் எந்த நேரத்தில் ஓதுனாலும் சரி. ஆனால் மஹ்ரிப் தொழுகை தொழுதுட்டு இன்ஷா அல்லாஹ் ஓதுறது ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்குது. அதனால் இன்ஷா சூரத்துல் வாக்கியா ஓதுங்க. அல்லாஹ்தாலா உங்களுடைய வறுமையெல்லாம் நீக்குவான், உங்களுடைய கஷ்டத்தை நீக்குவான், உங்களுக்கு வாழ்க்கையில் சந்தோஷத்தை, நிம்மதி அல்லாஹ்தாலா கொடுப்பான். கடனுக்காக நீங்கள் ஓதுறீங்களா, அல்லாஹ்தாலா கடனை எல்லாம் தீர்த்து உங்களுடைய வாழ்க்கையில் பரக்கத்தை கொடுப்பான். அதிகமான பேர் என்னமா சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் அனுபவிச்சவங்க என்னமா சொல்லியிருக்காங்க, நான் வளமையாக ஓதிருக்கேன், அல்லாஹ்தாலா அந்த லோன் பிரச்சனையிலேருந்து என்னை தீர்த்தான், நான் வளமையாக ஓதுனேன், கடன் பிரச்சனையிலேருந்து அல்லாஹ்தாலா என்னை பாதுகாத்தான், எங்களுடைய வறுமையெல்லாம் போயிடுச்சு, எங்களுடைய கஷ்டத்தை எல்லாம் நீக்கி கொடுத்தான், முன்னாடிக்கு இப்போ நாங்கள் பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எங்களை வச்சுருக்கான் நல்லபடியான்னு சொல்லிட்டு அவ்வளோ நல்ல கமெண்ட்லாம் வரும். அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய ஒரு சூறா தான். இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் ஓதுங்க. என்னை பார்க்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, அதிகமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இந்த சூறாவை நான் வளமையாக ஓதுனேன், அல்லாஹ்தாலா எங்களுக்கு அந்த வறுமையெல்லாம் போக்கிட்டான், பரக்கத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க நேரில் பார்க்குறவங்க. இப்போ இதெல்லாம் சொல்லும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் வளமையாக இதை ஓதியிருக்காங்க. சில நீங்களும் பார்க்கக்கூடியவங்க வளமையாக ஓதுங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் 3 தடவை கூட இந்த சூறா ஓதலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சிறப்பிற்குரிய சூறா. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த ஒரு நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு திக்ரு தான் ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனத்தம் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தம் வக்கீன அதாபன்னார். ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு துவா. அது மட்டும் இல்லாமல் குரானில் அல்லாஹ்விடத்தில் அதிகம் சிறப்புமிக்க ஒரு துஆவாக இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் ஓதுன ஒரு துஆ தான். இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை மறக்காமல் இன்ஷா அல்லாஹ் ஒரு தடவையாவது ஓதுங்க. நீங்கள் ஃபர்ல தொழுவுறீங்களா, ஃபர்ல தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் இந்த துஆ ஓதுங்க. அப்போ நம்ம 5 நேர தொழுகை நம்ம தொழுகிறோம் இல்லையா, நம்ம ஃபர்ல தொழுகைக்கு பிறகு ஓதும்போது நம்ம 5 தடவை நம்ம ஓதிடுறோம். அல்லாஹ்தாலா இதை நம்ம ஓதி வரும்போது எல்லாத்துலேயுமே சிறந்தது அல்லாஹ்தாலா நமக்கு கொடுக்குறான். நரக நெருப்பை விட்டும் நம்மளை பாதுகாக்கிறான். நம்மளுடைய வாழ்க்கையில் எது நல்லது எது சிறந்ததுன்னு நமக்கு தெரியாது, அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம வாழக்கூடிய இம்மையிலையும் சரி, மறுமையிலையும் சரி, நம்ம மரணத்திற்கு பிறகு நம்ம மறுமையிலையும் சரி, அல்லாஹ்தாலா சிறந்ததை பெற்றுத்தரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துஆவாகும். நரக நெருப்பை விட்டும் பாதுகாத்து விட வேண்டியும் நம்ம இந்த துஆவை நம்ம கேட்குறோம். ரொம்ப ரொம்ப வாழ்க்கையில் எப்போதும் நம்ம சிறந்த ஒரு துஆவாக கேட்கக்கூடிய இந்த துஆவை மறக்காமல் இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா நான் நேரில் பார்க்கக்கூடியவங்க நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம்,
உஸ்தாபி நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஓதியிருக்கேன். இன்ஷா அல்லாஹ் நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க, நானும் பலன் அடைஞ்சிருக்கேன். நான் மட்டும் பலன் அடைஞ்சது இல்லாமல் நிறைய பேர்கிட்ட இந்த மாதிரி நான் சொல்லியிருக்கேன்னு சொல்லும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இன்ஷா கண்டிப்பாக நீங்களும் ஓதுங்க, உங்களை சேர்ந்தவங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை பார்த்து அவங்க பயனடைஞ்சாங்கன்னா அந்த நன்மை முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் சஜிதாவில் கேட்கும்போது உங்களுடைய துவாவை நிச்சயம் அல்லாஹ்தாலா அங்கீகரிப்பான். நீங்கள் கையேந்தி துவா கேட்டாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் முழு நம்பிக்கையோடு ஈமானில் உறுதியோடு இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதி அல்லாஹ்விடத்தில் கேளுங்க. நிச்சயம் அல்லாஹ்தாலா சிறந்ததை உங்களுக்கு கொடுப்பான், பரக்கத்தை கொடுப்பான். எவ்வளோ பேர் பணம் இருந்தும் காசு இருந்தும் நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. எதனால? அல்லாஹ்தாலா இந்த சூறாவின் மூலமாக நீங்கள் ஓதி வரும்போது அல்லாஹ்தாலா அந்த நிம்மதியை கொடுப்பான். பணத்துலேயும் சரி செல்வத்துலேயும் சரி அல்லாஹ்தாலா என்ன தருவான் தெரியுமா? பரக்கத்தான பணத்தை, பரக்கத்தான செல்வத்தை அல்லாஹ்தாலா கொடுப்பான். அதனால் இன்ஷா மறக்காமல் இதை ஓதி அல்லாஹ்விடத்தில் அதிகம் துஆ செய்யுங்க. இன்ஷா எனக்காகவும் துஆ செய்யுங்க. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களை சேர்ந்தவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற லைக்கும் சரி சப்ஸ்கிரைபும் சரி இன்னும் நான் ஹாப்பியாக இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோக்கள் போடுறதுக்கு அல்லாஹ்தாலா எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.